பாருங்கள், வீடியோ பாருங்கள். வேஸ் ஆஃப் எக்ஸ்பிரஸிங் ஃபியூச்சரிட்டி. நம்பர் 1, A, the simple present. Example, I leave tonight. Used with a time expression for a definite future arrangement. ஒரு குறிப்பிட்ட திட்டத்தை செயல்படுத்த இந்த டென்ஸை பயன்படுத்தலாம். இந்த திட்டம் இவர் தான் போட்டிருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. The present continuous. I am leaving tonight. Used with a time expression. இதுக்கும் டைம் எக்ஸ்பிரஷன், டுநைட்டுங்கிற டைம் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்கு. சிம்பிள் ப்ரெசண்ட்டுக்கும் டைம் எக்ஸ்பிரஷன் கொடுக்கணும், ப்ரெசன்ட் கண்டினியூஸ்க்கும் அந்த டைம் எக்ஸ்பிரஷனை சொல்லணும். இட் இம்ப்ளைஸ் தட் ஐ ஹாவ் டிசைட் டு லீவ். இதில் வந்து லீவிங் டுநைட்டை நான் முடிவு பண்ணேன். சிம்பிள் ப்ரெசண்ட்டில் வேறு யாரோ முடிவு பண்ணது. அடுத்தது சி, வில் ப்ளஸ் இன்ஃபினிட்டிவ் யூஸ்டு ஃபார் இன்டென்ஷன். என்னுடைய விருப்பம். த ஃபோன் இஸ் ரிங்கிங், ஐ வில் ஆன்சர் இட். ஃபோன் மணி அடிக்குது, நான் வந்து அதுக்கு பதில் கொடுக்கணும். ஐ வில் அப்படின்னு கொடுத்துருக்கு. அடுத்தது த ஃபியூச்சர் கண்டினியூஸ். ஐ வில் பி மீட்டிங் ஹிம் டுமாரோ ஆர் நெக்ஸ்ட் இயர் ஆர் சம்டைம். இம்மிடியேட் ஃபியூச்சராக இருந்தால் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணலாம். இந்த ஃபியூச்சர் கண்டினியூஸ்க்கு இம்மிடியேட் ஃபியூச்சராக இருக்கலாம், அது நெக்ஸ்ட் இயர், சம்டைம், லேட்டர் அப்படின்ட்டு இருக்கலாம். அடுத்தது த பி கோயிங் டு ஃபார்ம். எக்ஸாம்பிள் பாருங்கள். I have bought some bricks and I am going to build a garage. It implies a pre-planned intention. ஒரு திட்டமிட்ட செயலை செய்யும்போது be going to form யூஸ் பண்ணலாம். அடுத்தது the future perfect. Normally used with a time expression by then, by the time, by the end of next month. எக்ஸாம்பிள் பாருங்க. by the end of next July he will have been here for 10 years. அடுத்த ஜூலை வந்ததுன்னா எனக்கு 10 வருஷம் இங்கே இருந்ததா ஆயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பிராக்கெட்டில் என்ன பாருங்க, யூஸ்டு ஃபார் அன் ஆக்ஷன் விச் அட் எ கிவன் ஃபியூச்சர் டைம் வில் பி இன் த பாஸ்ட் ஆர் வில் ஜஸ்ட் ஹாவ் ஃபினிஷ்டு. எதிர்காலத்தில் ஒரு முடிவுக்கு வர்ற விஷயத்தை குறிப்பிட இந்த டென்ஸை பயன்படுத்துகிறாங்க. அடுத்தது த ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இதுவும் ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் மாதிரி தான். எக்ஸாம்பிள் பாருங்க. பை த எண்ட் ஆஃப் திஸ் இயர் ஹி வில் ஹவ் பீன் ஆக்டிங் ஃபார் 30 years. இந்த வருஷம் முடியும் போது நான் 30 வருஷம் ஆக்டிங்கில் முடிச்சிருப்பேன் அப்படிங்கிறது அர்த்தம். பிராக்கெட்டில் பாருங்கள். It bears the same relationship to the future perfect. அடுத்து ஹச் பாருங்க. பி ப்ளஸ் இன்ஃபினிட்டிவ். எக்ஸாம்பிள் பாருங்க. யூ ஆர் டு ஸ்டே ஹியர் ராஜ். த ஸ்பீக்கர் மே பி மியர்லி கன்வேயிங் டு ராஜ் த விஷஸ் ஆஃப் அனதர் பர்சன். மற்றவங்களோட விருப்பத்தை கன்வே பண்ணுறதுக்கு இந்த ஃபார்மை பயன்படுத்துகிறாங்க. அடுத்தது ஹேவ் டுங்கிறது ஃபார் ஹெபிச்சுவல் ஆக்ஷன்ஸ். எக்ஸாம்பிள் பாருங்க. ஐ ஹாவ் டு கோ டு ஒர்க் எவர் டே எக்ஸப்ட் சண்டே. வழக்கமாக எதிர்காலத்தை செய்யக்கூடிய செயலுக்கு இந்த மாதிரி ஹேவட்டுங்கிறத பயன்படுத்தலாம். இந்த மாதிரியாக எதிர்காலத்தை குறிக்கிறதுக்கு மேலே குறிப்பிட்ட 9 வழியில் ஏதாவது ஒரு வழியை ஃபாலோ பண்ணலாம். ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் அர்த்தம் வேறுபடும்.